ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாம காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஏசி சர்க்யூட்ஸ்க்கான பேசிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஏசி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு இமேஜினரி டேர்ம் ஜே அப்படிங்கிறது வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வருது. அப்போ ஒரு ஏசி சர்க்யூட்ஸை நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தின பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு வரக்குள்ள இதை வந்து நான் ரெண்டு விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெப்ரசன்ஸ் ரெப்ரசன்ட் பை டூ. ஒன்று வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம், இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா போலார் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இது வந்து கன்சிடர் நார்மல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரியல் பார்ட். சரிங்களா? அண்ட் இது வந்து என்னுடைய இமேஜினரி பார்ட். இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஐ ஐ வாண்ட் டு ஷோ 2 பிளஸ் 4j இந்த நம்பரை வந்து நான் இங்க நோட் பண்ணணும் அப்படின்னா ஐ புட் இட் இஸ் 0 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி 1 2 3 4. இப்போ 2 பிளஸ் J4 அப்படின்னா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லலாம் 2 பிளஸ் 4J ல J4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலா இப்படி ரெப்ரசென்ட் பண்றது வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ போலார் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார், இட் இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா ஆரிஜின்ல இருந்து கனெக்ட் பண்றேன். சரிங்களா? அப்போ இங்க இருந்து இது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஐ டேக் த டிஸ்டன்ஸ் இஸ் r. ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கிறேன். அப்போ இதுல இருந்து எந்த ஆங்கிள் ஐ டேக் சம் பைன்னு போட்டுக்கிறேன். எந்த ஆங்கிள் அந்த பாயிண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா இது வந்து என்னுடைய போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ ஐ டேக் ஐ டேக் z இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 4j இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மா இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் நான் எக்ஸ் பிளஸ் ஜே ஒய் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணலாம்னா போலார் ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணலாம். இதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஃபை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதுல ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்னெட்டியூட். இதுல பை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா என்னுடைய ஆங்கிள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்மே என்னால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ஃபார்ம் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு அரைஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு கன்வெர்ட்டபிள். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்னால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்? என்னுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்து போலார் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப என்னோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்னது? எக்ஸ் பிளஸ் ஜே ஒய். இப்போ இது ஒரு சில புக்ஸ்ல ஜேன்னு சொல்லாம ஐன்னு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் எந்த புக்ல என்ன நோட்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்களோ அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சில புக்ஸ்ல ஐ குடுத்துருப்பாங்க. ஒரு சிலதுல ஜே குடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப இத வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் பையா கன்வெர்ட் பண்ணணும். இதோட வேல்யூ தான் என்னன்னு நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜஸ்ட் ஐ டேக் தி மேக்னிட்யூட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து அதோட கரஸ்பாண்டிங் மேக்னிட்யூட். Similarly, by angle which is nothing but tan inverse of y by x. It is very simple. சரிங்களா? இப்ப இது வந்து என்னோட ரியல் பார்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோட இமேஜினரி பார்ட்னு வச்சுக்கலாம். இப்ப இமேஜினரி பார்ட்ங்கிறது y, ரியல் பார்ட் அப்படிங்கிறது x. சரிங்களா? இப்ப as usual நம்ம பிதாகரஸ் தியரம் படிதான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா just you see this is the corresponding point and this is y and this is nothing but x. r வேணும்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்களா இந்த போர்ஷன். r is equal என்ன சொல்லலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதே மாதிரி பை இஸ் ஈக்குவல் டு we know that tan pi which is equal to sin pi divided by cos pi அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைட் divided by adjacent side. இப்போ y divided by x ன்னு வரும். எனக்கு பை தான் தேவை. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு tan இந்த பக்கம் கொண்டு tan கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் y by x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னன்னா ரெக்டாங்குலர்ல இருந்து போலாருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கான பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் சிமிலர்லி இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய போலார் ஃபார்ம்ல இருந்து நான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் z which is equal to r at an angle of pi. இந்த டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இத நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? x plus jy அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். As usual, so from this diagram, you see this, if I want to find out the value of y, சரிங்களா? and x. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து sin theta which is equal to எனக்கு or sin pi ன்னு வச்சுக்கலாம். sin pi which is equal to என்ன ஃபார்முலா எனக்கு? opposite side divided by hypotenuse. அப்போ y divided by hypotenuse வந்து என்னது? எனக்கு r. அப்போ y யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? r sin theta க்கு ஈக்குவலா இருக்கு. Similarly, cos pi யோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? adjacent side divided by hypotenuse. அது அடிப்பக்கம் divided by கர்ணம். அப்ப therefore x divided by r. அப்ப therefore x is equal to என்ன ஃபார்முலா? r cos pi அப்படின்னு சொல்லலாமா? அப்ப therefore x ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? x cos pi plus j into y sin pi. Sorry. X ஓட வேல்யூ r cos pi and y ஓட வேல்யூ r sin pi. Okay. So like this, என்னுடைய போலார் ஃபார்மை வந்து நான் ரெக்டாங்குலர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். நான் ஏன் சார் 2 ஃபார்ம் போகணும்? ஒரு ஃபார்ம் இருந்தா போதாதா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு வரக்குள்ள, உதாரணத்துக்கு I take some 2 numbers for your sake of simplicity. I take a1 which is equal to some 2 minus 4j and a2 which is equal to minus 3 plus 2j. இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு வரக்குள்ள again 4 operations is there. First one is addition. Okay, and my second one is subtraction. Okay, and my third operation is multiplication, and my final operation is division. So இந்த 4 ஆபரேஷன்ஸ் நான் பண்ணணும். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ a1 plus a2 இதை நான் ஆட் பண்ணணும்னா கண்டிப்பா என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் பி இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்ததுன்னா இதை ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ therefore என்ன கிடைக்கும்? 2 plus minus 3 which is equal to minus 1 minus 4 plus 2j இதை ஆட் பண்ண கிடைக்கும் minus 2j. சிம்பிளா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவே ஆங்கிள் இருந்ததுன்னா ஆட் பண்றது பாசிபிள் இல்ல. அப்போ அடிஷன்ல என்னுடைய போலார் ஃபார்மை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ரெக்டாங்குலர் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். சிமிலர்லி சப்ராக்ஷனுக்கும் சரிங்களா? அப்ப a1 மைனஸ் a2 அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 மைனஸ் 6j அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி சப்ராக்ஷன்லயும் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படிதான் இருக்கணும்? மஸ்ட் பி இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் வருவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வரக்குள்ள என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் மஸ்ட் பி இன் போலார் ஃபார்ம். மஸ்ட் பி இன் போலார் ஃபார்ம். சரிங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் ஃபார் யுவர் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி b1 which is equal to 2 at an angle of minus 45 and b2 which is equal to 3 at an angle of 30 degree அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். Take some random values. Okay. அப்போ b1 b2 அப்படி இருந்ததுன்னா சிம்பிளி இந்த என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு மேக்னிடியூட மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 3 6. சரிங்களா? அண்ட் இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுத்தையும் நான் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். அப்போ minus 45 plus 30 degree which is equal to 6 at an angle of minus 15 degree. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல நான் ரெண்டுத்தையும் என்ன பண்றேன்? மேக்னிடியூட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆங்கிளை வந்து ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? அகைன் டிவிஷன்லயே என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பா போலார்ல தான் இருக்கணும். அப்போ b1 divided by b2 இப்படி நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட வேல்யூ என்னது? 2 at an angle of minus 45 and 3 at an angle of 30 degree. இப்போ மேக்னிடியூட் இதை டிவைட் பண்ண வேண்டியது மேக்னிடியூட். அப்போ 2 divided by 3 which is equal to 0.667 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் மேலே போகக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா மைனஸா மாறும். சரிங்களா? இப்போ மைனஸ்ல இருந்ததுன்னா கீழே மேலே போகக்குள்ள பிளஸ்ன்னு மாறும். சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ minus 45 minus 30 which is equal to 0.667 at an angle of minus 75 degree அப்படின்னு என்னால போட முடியும். ஸோ என்னுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல என்னுடைய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் போலார் ஃபார்ம்ல இருந்தா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன்ல ரெக்டாங்குலர் ஃபார்மா இருந்தா எளிமையா இருக்கும்.
ஸோ டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் நான் வந்து ரெக்டாங்குலரா போலாரா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போலார ரெக்டாங்குலரா கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுல ஒன் மோர் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் z is equal to x plus jy அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ங்கிறது இந்த மாதிரி ஸ்டார்ல சொல்லுவோம். z ஸ்டார். ஸோ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இதுதான் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதோடைய சைனை மாத்தணும் அவ்வளவுதான். பிளஸ்ன்னு போட்டா மைனஸ்னு போடணும். மைனஸ்னு இருந்தா பிளஸ்ன்னு போடணும். இப்போ z கான்ஜுகேட் which is equal to x minus jy இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? என்னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் 1/z சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1/x plus jy அப்படின்னு கிடைக்கும். எப்போதுமே வந்து டினாமினேட்டர்ல எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால மேலேயும் கீழேயும் நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? x minus jy divided by square root of x square plus y square அப்படின்னு கிடைக்கும் எனக்கு. நாட் ஸ்கொயர் இட் should be x square plus y square அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அகைன் இதை வந்து நான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். which is equal to x divided by x square plus y square minus jy divided by x square plus y squareன்னு போடணும். ஸோ அட் த சேம் டைம் இதை நான் எப்படி போடலாம்னா 1 divided by z வந்து எப்படி போட்டுக்கலாம்னா r at an angle of pi அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்போ therefore இதோட மேக்னிடியூட் வந்து 1/r இந்த பை மேலே போச்சுன்னா as usual சொல்லியிருக்கேன் மைனஸ் பை வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் z இன்வர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு வரக்குள்ள ரெக்டாங்குலர் ஃபார்மா இருந்தா இட் ஷுட் பி வெரி சிம்பிள். ரெசிப்ரோக்கல்னு வரக்குள்ள எனக்கு போலார் ஃபார்மா இருந்ததுன்னா இட் ஷுட் பி வெரி சிம்பிள். ஸோ டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் நான் போலார் யூஸ் பண்றதா இல்ல ரெக்டாங்குலர் யூஸ் பண்றதாங்கிறத வந்து நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ we see about the phases பத்தி டீடைலா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.